குலதெய்வத்துக்கு இருக்கக்கூடிய அந்த உக்ரம் ஒரு ஆணவமான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன நீ வழிபடாம எந்த தெய்வத்தை நீ வழிபட்டாலும் அதுக்கு உண்டான பலன் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய விஷயம். உண்மை அதுதான். அதாவது 108 திவ்ய தேசத்துக்கு நீ போயிட்டு வந்தாலுமே அந்த வருஷம் குலதெய்வத்துக்கு நீ சரிவர பூஜை செய்யல அப்படின்னா எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா குலதெய்வம்ங்கிறது உன் குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம், உன் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம். அப்படிங்கும் போது குலதெய்வத்துக்கு நீ செய்ய வேண்டிய அந்த மரியாதை பூஜைகளை நீங்க சரிவர செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, முன்னேற்றம், பணவரவு, நிம்மதி எல்லாமே கிடைச்ச வரைக்கும் நல்லபடியா. அதனாலதான் மகா பெரியவா, நான் சொல்ல காஞ்சி பெரியவா, இந்த பெரியவர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரை பார்க்க போகும்போது முதல்ல அவர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பக்தர்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கியா தான் முதல் வார்த்தை கேட்பாங்க. இல்லை சார், என்ன குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணின மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னான்னா, முதல்ல போய் உங்க குலதெய்வத்துக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பாருங்க. ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, குலதெய்வத்தோட மகத்துவம்ங்கிறது அவ்வளவு.